அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்க்ராட்ச் கார்டெலாம் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தருவாங்க. அந்த எல்லா அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 3550 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். எல்லா பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக என்னுடைய பேங்க்குக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ராட்ச் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்லேயும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து நான் வரேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்க ஸ்க்ராட்ச் கார்டு நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ஸ்க்ராட்ச் பண்ணோன்னு பாருங்கள், யூ வின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த அமௌண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ஸ்க்ராட்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ராட்ச் கார்ட்லேயும் 10 ரூபா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டு நான் வச்சிருக்கேன். இந்த எல்லா ஸ்க்ராட்ச் கார்டையும் ஸ்க்ராட்ச் பண்ண பார்த்தீங்கன்னா 10 ரூபாயாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ராட்ச் நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ஸ்க்ராட்ச் பண்ணோன்னு பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 ரூபா கிடச்சிருக்கு. இந்த எல்லா அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3380 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது போகும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டும் இருக்குது. ஓகேவா, ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தருவாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 50 ரூபாய்க்குள்ள என்ன அமௌண்ட்ஸ் வேணாலும் இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்க்ராட்ச் கார்டு ஏர்னிங் ஆப். எல்லோரும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டிஜிட்டல் டுகான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கான் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் வந்துடும். வந்தவுடனே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஆப்பை வந்து ஓப்பன் கொடுங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணும். இங்கே நான் சும்மா தமிழ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லொக்கேஷன் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனால மற்ற பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணும். உங்கள்கிட்ட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வேறு ஏதாவது பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பேங்க் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப்பாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தராங்களே, அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணும்போது வர அமௌண்ட் எல்லாமே இங்கே ஆட் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ராட்ச் கார்டை ஏர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது வர அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ண போகிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கேயே கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டை பொறுத்தளவு டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஸ்க்ராட்ச் பண்ண வர எல்லா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஓகேவா, ஓப்பன் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தருவாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா இருக்கும். அந்த அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரீடம் எடுத்துக்கலாம். ஓகே, அது எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் என்டர் பண்ணிக்கோங்க. சும்மா நான் டிஹெச் அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராடக்ட் நான் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சும்மா என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட்னு கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃப்ரீயாக கிடச்சிரும். இது போகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஃப்ரீயாக வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து உடனே ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு லைவாகவே நான் ஷோ பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்க எனக்கு வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா சென்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க.
இப்போ என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ஸ்க்ராட்ச் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்க்ராட்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ₹5 கிடச்சிருக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிது. அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் எனக்கு ₹5 கிடச்சிது. ஓகே, இப்போ அந்த ₹5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நான் ஷோ பண்ணுறேன். பாஸ்புக் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் நான் வந்து செக் பண்ணுறேன். பேலன்ஸ் செக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ₹6 வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் இப்போ எனக்கு ₹5 ரிசீவ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஸ்க்ராட்ச் பண்ணல அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டை ஆட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எல்லா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு ஆன் பண்ணுறது எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டு ஆன் பண்ணலாம். அது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெஃபர் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி வரது மூலமா நீங்கள் ₹2000 வரைக்கும் ஆன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சோஷியல் மீடியாஸ் எல்லாமே ஷோ பண்ணும். அது மூலிமா உங்களுக்கான ஒரு ரெஃபர் லிங்க் எடுத்துக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் சைன் அப் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கலெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே இங்கே வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்னு பார்த்தீங்கன்னா ₹10 கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ₹3540 நான் ஸ்க்ராட்ச் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது போக எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டும் நான் வச்சிருக்கேன். ஓகே, இது எல்லா பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பாருங்கள் நான் ஸ்க்ராட்ச் பண்ணல, ஸ்க்ராட்ச் பண்ணோன்னே ₹10 கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ₹10 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ டொனேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்க்ராட்ச் கார்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வின் அப்படின்னு சொல்லி ₹10 கொடுத்துருப்பாங்க. அந்த ₹10 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு ஆட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து இங்கே என்ன பேங்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஸ்க்ராட்ச் பண்ணி மணி ஆன் பண்ண முடியும். ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபருக்கு ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு தருவாங்க. ஒரு 10 ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஸ்க்ராட்ச் கார்டு வரும். 10 ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்க அமௌண்ட்டையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மினிமம் வித்ட்ரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹1 தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராட்ச் பண்ண எக்கச்சக்கமான அமௌண்ட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன ஆப் புதுசாக லான்ச் ஆனாலும் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டுன்னு குயிக்காக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் பண்ணி ஆன் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:10க்கு லான்ச் ஆச்சு. நான் அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டேன். நீங்களும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன ஆப் லான்ச் ஆனாலும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.